நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு 12 ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது, இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதாவது தமிழர்களாகிய நம் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு என்றாலே ஒரு குதூகலமான விஷயந்தான். தமிழ் புத்தாண்டுனாலே மகிழ்ச்சிகளை அதிகமாக கொண்டாடக்கூடிய ஒரு செயல்பாடு. தமிழர்கள் உணர்வுகள், தமிழர்களுடைய செயல்பாடுகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் வீர விளையாட்டுகள் இருக்கோ, என்ன விஷயங்களில் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டணுமோ அவ்வளோ திறமைகளையும் இந்த சித்திரை மாதம் முதல் நம் என்ன பண்ணுறோம், புத்தாண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த புத்தாண்டு நிகழ்வு உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த புத்தாண்டு ஏற்கனவே பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சியை உள்ள மீன ராசிக்குள்ளே நுழையிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே உலகியல் ரீதியாக பார்த்திங்கன்னா அன்றைய நாடுகளில் ஒரு உலுக்கிருச்சு. பூமி அப்படியே குலுங்கி பல பில்டிங்லாம் சேதாரமாயிடுச்சு, பில்டிங்லாம் இடிஞ்சு போச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா பல உயிர்கள் போச்சு. இதை நம்மளுடைய எதிரி நாடு கூட வரக்கூடாதுங்கிற எண்ணம் கொண்ட மக்கள் தான் நம்மலாம். ஸோ பல உயிர்கள் சேதமாச்சு. அது நமக்கு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் தான். அந்த ஆத்மாக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நம்மளும் வேண்டிக்கிடுவோம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்களால் சில மாற்றங்கள் ஏற்படும். காற்று மூலமாக சில வியாதிகள் உருவாவதற்கான வாய்ப்பு உண்டு. தங்க நகைகளுடைய விலைகள் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா விவசாயம் ரொம்ப செழிப்பாக இருக்கும். விவசாயம் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் அரசியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள். இது பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அரசியலில் சில எதிர்பார்க்காத திருப்பங்கள்லாம் உருவாவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. ஸோ அதுக்கடுத்தபடியாக இந்த தமிழ் புத்தாண்டில் சித்திரை மாதத்தில் ஒரு சிறப்பான செயல்பாடுகளும் உண்டு. புத்தாண்டு ஆரம்பித்தோன்னே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் அப்படியே ஆற்றுல இறங்குவார். அவர் இறங்குற அந்த நாள் பார்த்திங்கன்னா மதுரையே கலங்கும், அப்படியே குலுங்கும் பார்த்துக்குங்க. அவ்வளோ தூரம் ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்கும். அந்த மகிழ்ச்சிகரமான விஷயங்களில் நீங்களும் கலந்துக்கோங்க. ஸோ அப்படி கலந்துக்கிற போது பார்த்திங்கன்னா கவலைகள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள்லாம் உறுதியாக நீங்கும் என்பது நிதர்சனமான உண்மை. கள்ளழகர் ஆற்றுல இறங்குறதுனாலே பல பேருடைய கவலைகள் வெளியே போகுது. அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட அனைவருக்குமே அந்த முழு ஆசீர்வாதமும் கள்ளழகர் வழங்குவார் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ ஐயா, நம்ம மதுரையில் போய் பார்க்க முடியாது அப்படின்னா, ஒன்று நம்ம நேரடி ஒளிபரப்பில் பல சேனல்களில் ஒளிபரப்பாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சிகளையாக மறக்காமல் பாருங்கள். அல்லது அன்றைய தினம் நிறைஞ்ச பௌர்ணமி வேறு. ஸோ அன்றைய தினம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு உங்கள் பக்கத்தில் இருக்க அம்மன் வழிபாடு பின்பற்றுங்க, அல்லது பெருமாள் வழிபாடு பின்பற்றுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சூப்பரான மாற்றங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியான மாற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது கிரக நிலைகள் எங்கே இருக்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது, புத்தாண்டு ஆரம்பம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி மேச ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. சூரியனை அடிப்படையை கொண்டே மாத பலன்கள் நம்ம எடுக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசியில் சூரிய பகவானும், ஆரம்பத்தில் ரிஷபராசியில் குரு பகவானும், அதற்கு பிறகு மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே குரு பகவான் எங்கே வருவார்னா மிதுன ராசிக்குள்ளே வந்துடுவார். ஸோ புத்தாண்டு முடியுதுன்னே அவர் அங்கே தான் இருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கேது பகவான், அதாவது கடகராசியில் செவ்வாயும், கேது பகவான் பார்த்திங்கன்னா கன்னியில் இருப்பார். மே மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே கேது பகவான் எங்கே வந்துடுவார், நம்மளுடைய சிம்ம ராசிக்கு வந்துடுவார். ஆரம்பத்தில் ராகு பகவான் மீன ராசியும், அதுக்கப்புறம் அவர் கும்பராசிக்கும் பயிற்சி ஆவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன், சுக்கிரன், அதுக்கடுத்து சனி பகவான், இந்த 3 கிரகங்களுமே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய மீன ராசியில் இருப்பாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வச்சு இந்த புத்தாண்டு என்னென்ன மாற்றங்களை உங்களுடைய
வாழ்க்கையில் கொடுக்க போகுதுங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் என்பதை கூறிக்கொள்கிறேன். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் எப்பொழுதும் வைத்துக்கொண்டு செயல்படும் மேச ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் என்னென்ன மாற்றங்களை இந்த தமிழ் புத்தாண்டு கொடுக்க போகிறது, நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நேர்களே, உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, சனி பகவான் உங்களுடைய ராசியை கடந்த 2.5 வருட காலமாக பார்த்த பார்வை விலகலே தமிழ் புத்தாண்டி சிறப்பு. 2ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறது பொருளாதார விஷயங்களில் மிகப்பெரிய சிறப்பு. 6ஆம் இடத்தில் அமர்ந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 5க்கு வருவதனால் கடன் பிரச்சனை சிறப்பு. இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மிகப்பெரிய நல்ல விஷயம். ஸோ இப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல விதமான மாற்றங்களும் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் மேசராசி என்பர்கள் யாரேனும் முயற்சிகள் எடுக்கீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சியில் இன்னும் தன்னம்பிக்கையை அதிகரித்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு மட்டும் முயற்சி பண்ணுறவங்க தான் இது கிடைக்குமா அப்படின்னா இல்லைங்க. நீங்கள் அரசாங்க வேலையில் வேறு ஏதாவது சம்மந்தப்பட்ட முயற்சி எடுக்கீங்க, ஏதாவது டெண்டர் எடுக்கிறீங்க, அல்லது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது உதவித்தொகை நீங்கள் பெறணும்னு நினைக்கிங்கன்னா மேசராசி என்பவர்களுக்கு தற்போது உள்ள கிரகமைப்பு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும். அதேபோல் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் வேலையில் இருக்கீங்கன்னா ப்ரமோஷன் முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பதற்கான உறுதுணை ஏற்படுகிறது. முக்கிய பிரமுகர்களை, அதாவது முக்கியமான நபர்களை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பிரபலங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உங்கள் அப்பா மூலமாக உங்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கிறது. அதேபோல் தந்தை வழி உறவு மூலமாக உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நீங்கள் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அப்பா மேலே ஒரு அளவு கடந்த பாசம் வச்சுருப்பாங்க. எங்கள் அப்பா தாங்க எனக்கு, எங்கள் அப்பா தான் உயிர், எங்கள் அப்பா தவிர எனக்கு வேறு எதுவுமே கிடையாது, என்னை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய என்னுடைய தந்தையை, என்னை இந்த ஒரு நல்ல நிலை கொண்டு வந்த என் தந்தையை நான் மறக்கவே மாட்டேன் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அப்பா மேலே ஒரு உறவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசம் இருக்கும். அதுபோல் மேசராசி அன்பர்களாக தகப்பனாருமே ரொம்ப ரொம்ப பாசம் பார்த்துக்குருவாங்க. அப்போ 12 ராசியில் மேசராசிக்காரங்களை மட்டும் தான் பார்த்துக்குவாங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு சதவீதம் அதிகம். இப்போ ஒரு 2 குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 2 குழந்தையுமே அந்த தகப்பனாருக்கு முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மேசராசி குழந்தை இருந்தால் அந்த குழந்தை மேலே அதிகமாக அப்பா இன்வால்மெண்ட் காட்டுவார். ஒரு 10% கூட கொஞ்சம் பாசம் காட்டுவதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக ஏற்படுது என்பது உண்மை. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஏதேனும் முயற்சி எடுத்துக்கிருக்கீங்கன்னா தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். புதிய தொழிலெலாம் தொடங்குறதுக்கான முயற்சிகளை நீங்கள் கட்டாயமாக எடுக்கலாம். ஸோ அந்த தொழில் தொடங்குவது மூலமாக உங்களுடைய என்ன சொல்கிறேன்னா புதிய ஒரு நட்பு வட்டாரங்கள் உருவாகும். அந்த நட்பு வட்டாரம் மூலமாக நீங்கள் அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக கொடுக்கிறது. அதேபோல் மேச ராசியில் படிக்கிற மாணவ செல்வங்கள் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க, படிப்பில் சிறந்து விளங்குவீங்க, உங்களுடைய பேச்சாற்றல் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். எந்த போட்டியில் நீங்கள் கலந்துக்கிட்டாலும் அந்த போட்டியில் நல்ல ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி, பேச்சு போட்டினாலும் சரி, விடாமல் முயற்சி எடுங்க. நீங்கள் நல்ல மதிப்பெண் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. மேசராசி அன்பர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏதேனும் முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா முயற்சிக்கான விஷயங்களை வெற்றி பெறும். சீக்கிரம் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்பு உண்டு. காதல் திருமணம் முடிப்பதற்காக முயற்சி எடுத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை கிரகங்கள் கொடுக்கிறது. ஸோ காதலில் மேசராசி என்பவர்கள் புதிய காதல் முயற்சி எடுத்தால் கட்டாயமாக ஒரு பிரச்சனை வரும். ஏற்கனவே காதலில் பிரச்சனை இருக்கவங்களுக்கு அது பிரச்சனை ஒரு சாதகமாக முடியும். ஸோ புதிய காதல் இப்போ தான் எனக்கு புதுசாக ஒருத்தவங்க அறிமுகமாகறாங்க, ஸோ அவங்ககிட்ட நான் பேசலாமா இல்லை அவங்கள நான் விரும்பலாமா அப்படின்னா உறுதியாக இன்னும் ஒரு வருட காலத்துக்கு இந்த முயற்சி எடுக்க வேண்டாம் என்பது கிரக ரீதியாக நம்ம அறிந்த உண்மை. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய எதிரிகள் யார் என்ன தெரியாமல் நீங்கள் முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் கூட இருக்கவங்க எதிரியா இல்லை உங்களுக்கு எதிர்க்கிறவங்க எதிரியான்னு சொல்லி தெரியாமல் நீங்கள் முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க.
அந்த எதிரி, கரெக்டான எதிரி, உங்களை சூழ்ச்சி பண்ணி உங்களை லாக் பண்ணுற எதிரி யாருங்கிறதை நீங்கள் இந்த கேது பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் புரிய முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய புத்தி கூர்மையை அதிகமாக பயன்படுத்துங்க. மற்றவங்களுடைய பேச்சுக்களை முழுவதுமாக நம்ப வேண்டாம். நம்பாமல் நீங்கள் உங்களுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தி உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்ட நபர்கள் மீது அக்கறை செலுத்தி அவர்களை தவிர்த்து மற்றவர்கள் மீது கேர் பண்ணாமல் நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தங்கமான, அற்புதமான, சிறப்பான புத்தாண்டாக இருக்கும் என்பது உண்மை. ஸோ இந்த காலகட்டங்களில் மேசராசி என்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு அப்படின்னு பார்க்கும்போது, மகாலட்சுமி அன்னையை நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம், மிகப்பெரிய மாற்றங்களை உங்களுக்கு மகாலட்சுமி அன்னை மூலமாக மேசராசி என்பவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு, சூழ்நிலைகள் உருவாகிறது. இடமாற்றத்துக்காக காத்திருப்பவர்கள் உறுதியாக மகாலட்சுமி அன்னையை செவ்வாய்க்கிழமை போய் வழிபாடு செய்யும். இடமாற்றம், வேலையில் இடமாற்றம் வேணும்னு காத்திருந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மேசராசி என்பவர்கள் வழிபாடு செய்யும் பொழுது ஏற்றமும் முன்னேற்றமும் கிரகங்களும் மகாலட்சுமி அன்னையும் முழுமையாக மேசராசி என்பவர்களுக்கு தருவாங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ நம்ம பார்த்தது கோச்சார ரீதியான பலன்கள், உங்களுக்கு மாத பலன்களில் தமிழ் மாத பலனை பார்த்துருக்கோம். ஸோ உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்க ஆசைப்பட்டேன், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணிப்பிட்டு கூற நான் காத்திருக்கிறேன். வாழ்க நலமுடன், வெற்றிகள் என்றும் உங்களுடன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து.